ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் வந்து மினி விலாக் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வடை சாம்பார் தான் வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வடை செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேலன்ஸ் இருந்தது. ஒரு 10 வடை வந்தது, அதை வச்சு சாம்பார் வச்சாச்சு டிஃபனுக்காக. நைட்டுக்கு சேர்த்து வச்சாச்சு. இட்லி வந்து செஞ்சுருக்கேன். எப்பவுமே மாவு அரைச்சினா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இட்லி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்லி எப்பவுமே செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரித்து திரும்ப அதை வந்து ஃப்ரைட் ரைஸை பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் அப்படியே வந்து பெப்பர் ஃப்ரை அப்படியே தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதிலே வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி தரேன் சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டான். 2 பேருக்கும் லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலு. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அகாடமிக், அதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 20 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருவாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 4th அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லீவ் வந்து பார்த்திங்கன்னா 25th லீவ் விட்டுருவான்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 20 டேஸ் தான் ஸ்கூலுக்கு போவான்னு நினைக்கிறேன். அப்புறம் லீவ் எப்பவும் போல் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லாமே பெருக்கிட்டு அப்புறமா நானும் பாப்பா குளித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock தூங்கிட்டாங்க பாருங்கள். அவங்க அண்ணா இல்லை, அதனால் வந்து தூங்கிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டா பாப்பா எதுக்கு கோச்சிட்ருக்காங்க, நான் பேசுகிறேன் நான் கேளுங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலர் புக்கில் வந்து கலர் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் அது ஏன் சரி அடிக்கல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். கிறுக்கி அடிக்காதீங்க அப்படின்னு அதுக்கு கோச்சிட்டு போயிட்டு இது பண்ணேன். அப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன், ஓகே பாப்பா நீங்கள் நல்லா அடிப்பீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து சமாதானம் ஆகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து நான் அடிச்சிருக்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.